நேத்தி தான் அந்த காரை அவ்வளோ காசு போட்டு வாங்கினேன், ஓடவே மாட்டுது. கார் ஓடலையா? நேற்று ஈவினிங் நான் தான் செக் பண்ணி கொடுத்தேன். சார்ஜ் இருக்கான்னு பாத்தீங்களா? சார்ஜ் எல்லாம் இருக்குது, காரும் ஓடுது, ஆனா ரிமோட்ல தான் ஓட மாட்டுது. ரிமோட்ல மட்டும்தான் ஓடலையா? என்னன்னு தெரியலையே. அவர் வேற வெளில போயிருக்காரு, இன்னும் 1 hour அவன் வரத்துக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த காரை இங்கே விட்டு போங்க, நான் வந்த உடனே என்னன்னு பார்க்க சொல்றேன். அவ்வளோ நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இந்த காரே வேணாம், வேற கார் மாத்தி கொடுங்க. கார் ரிமோட்ல தானே ஓடல, நான் சொல்றபடி செய்யுங்க ஓடும். கௌஷிக், கொஞ்சம் நேரம் பேசாம இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றபடி செய்யுங்கம்மா, கண்டிப்பா ஓடும். கார் இப்போ ரிமோட்ல ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இதான் பிரச்சனையா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என் பையனை கூட்டாந்து நான் காரை எடுத்துக்கிறேன், நான் வரேன். நேத்தி அந்த காரை விற்கிறதுக்கு கஸ்டமர் கூட 1 hour போராடி இருக்கா. கொஞ்ச நாள்ல பயந்தே போயிட்டேன். எனக்கு கூட டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அப்பா கார் முடுக்கும் போது நானும் கூட சேர்ந்து பாக்குறேன்ல, அதான் எனக்கும் தெரியும். நீ சும்மா அப்பா கூட விளையாடுத்தனமா உட்காந்துருக்கன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, இதெல்லாம் நோட் பண்றியா?